for Sraswaran from Government College of Technology. I am taking a champion Shweta along with me. Shweta civil engineer. என்ன டாபிக் பார்க்க போறோம்னா helical spring அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். So first helical springனா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். Let us first determine the vertical displacement of the closed helical spring. So வந்து closed coil helical spring பத்தி தான் டிஸ்கஷன் போக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி helical springனா என்ன? A helical spring is a piece of wire coiled in form of helix. ஒரு piece of wire எடுத்துக்கிறோம். wire எடுத்து helix மாதிரி சுத்தணும்னா அதான் helical spring. நம்ம helical spring க்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்? piece of wire எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? helix ஆ சுத்தணும். in the form of helix அவ்வளவுதான். piece of wire coiled in the form of helix னா helical spring. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா closed coil helical spring னா என்ன பார்க்க போறோம். எப்பவுமே வந்து ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு சாப்பாடு. ஒரு தொடக்க அறிவு. ஒரு அறிவாளி அப்படின்னா helical spring என்ன? அவ்வளவுதான். இந்த தத்துவத்துல அறிவாளியா மாறியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணீங்கன்னா நீங்களும் அறிவாளியா மாறி. அடுத்தது closed coil helical spring னா என்னன்னு பார்ப்போம். என்ன சொல்லிருக்காங்க? If the slope of the helix alpha is very small, then the bending effect can be neglected and cos alpha is equal to 1. Then the spring is called as closed helical spring. In such a spring, only small shear stresses are introduced. In case of these coils, m sin alpha is equal to 0. So என்ன சொல்றேன்னா closed coil helical spring அப்படினா என்னன்னா slope of the helix வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும். சாஞ்சி இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும் அப்படின்றாங்க. ரொம்ப ஸ்மாலா இருந்தா அதான் வந்து closed coil. The slope of the helix is very small. ஸ்லோப் வச்சு தான் முடிவு பண்றாங்க. closed coil-ஆ open coil-ஆ எதை வச்சு முடிவு பண்றாங்க? slope of the helix. சாஞ்சி இருக்க helix வந்து ரொம்ப ஸ்மால். slope of the helix வந்து ரொம்ப ஸ்மாலா இருந்தா பக்கத்துல இருக்கு. பெருசா இருந்தா அப்படி பக்கரப்பான இருக்கும். அப்ப அது ஓபன் ஆயிடும். சரியா? சின்னதா இருந்ததுன்னா அது நல்ல சாஞ்சிரும். பெருசா இருந்தா helix பெருசா இருந்தா பெருசா இருக்கும். So slope of the helix வந்து ஸ்மாலா இருக்கறனால என்ன எஃபெக்ட் நெக்லெக்ட் ஆகப்படுது? பெண்டிங் எஃபெக்ட். அது பெண்ட் ஆகுது. அது பாசிபிலிட்டி கிடையாது. பெருசா இருந்துச்சுங்களே அவன் பெண்ட் ஆகும். பெருசா இருந்தா அவன் பெண்ட் ஆகும். பெண்டிங் எஃபெக்ட் வந்து நெக்லெக்டட் ஆயிடும். சோ அப்ப cos alpha equal to 1. எந்த காஸோட வேல்யூ வந்து 1? எந்த காஸோட வேல்யூ ஆல்பா equal to எவ்வளவு போட்டா 1 வரும்? 0. சரியா? அப்ப ட்ரிகோனோமெட்ரி நமக்கு எடுமாறும். cos alpha equal to cos 0. அப்ப 0 னா நமக்கு ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்? 1 to 0 இல்ல 0.5 அது மாதிரி இருக்கும். In such a string only shears bending போயிடுச்சு. அப்ப only original shears are introduced அப்படின்றாங்க. சோ அத இங்க சேம் டைம் sin alpha எடுத்துக்கலாம். இப்ப closed coil helical spring னா நம்ம சொசைட்டிக்கு என்னன்னு சொல்லுங்க. If the slope of the coil, helix of the coil is quite appreciable, then both the bending as well as the torsional shear stresses are introduced in the spring, and the spring of this type is called open coil spring. So புரிதல் என்ன அப்படின்னா slope of the helix சின்னதா இருந்தா என்ன ஸ்ப்ரிங்? slope of the spring வந்து பெருசா இருந்தா என்ன இது? open coil. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப இங்க எது நெக்லிஜிபிள்? closed coilல bending வந்து பேசவே மாட்டாங்க. bending effect is negligible. ஆனால் எது பேசப்படுது? கண்டிப்பா closed coil helical springல நம்ம கவனிக்க வேண்டிய shear stress தான் கவனிக்கணும். ஆனா open coil வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. bending torsion shear stress. நம்ம சாதா shear stress torsion bending வந்து torsion shear stress ஆக்ட் ஆச்சுனா அது என்ன ஸ்ப்ரிங்? open coil னா ஓபனுக்கு 2 க்ளோஸ்டுக்கு 1. க்ளோஸ்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்? shear stress. அது torsion shear stress தான். ஓபனுக்கு 2 யாரு? Bending as well as torsional shear stress. ஏன் க்ளோஸ் coil bending இல்ல? என்ன slope neglected. அது neglected. ஸ்லோப் வந்து 0 1 ஈக்குவல் டு 1 அந்த ஓகே. இப்போ சொல்லிட்டாங்க இது ஓபன் coil. சரி. அடுத்து in case of this spring the effect of bending moment m sin alpha cannot be neglected. அங்க m sin alpha can be neglected. இங்க m sin alpha cannot be neglected. இன்னைக்கு பொழுதுல நம்ம helical spring னா என்னன்னு கத்துக்கிட்டோம். closed coil helical spring னா என்னன்னு கத்துக்கிட்டோம்.
மூணுத்தையும் நமக்கு முக்கியமா கத்து கொடுத்த சிவில் இன்ஜினியர் ஸ்வேதாக்கு தேங்க்யூ.